அகிலம் என்கின்ற வைகுண்டத்தின் சிறப்பை பற்றி சொல்லி வருகிறார். வைகுண்ட லோகத்தில் தேவாதி தேவர்கள் எல்லாம் திருக்கூட்டமாக இருக்கும் வேளையில் மூவாதி மூவர்களும் ஒருமித்து அங்கு அவர்களுடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் வேளையிலே வாரேலும் படைத்த பரம திரு லட்சுமியால் ஈரேழு உலகத்தையும் காத்து ரட்சிக்கின்ற உத்தமியால் என்றும் மங்காத தேவியாகிய மாது திரு லட்சுமியால் நன்றாக எழுந்திருந்து நாராயணரின் பதத்தை வணங்கி சொல்லுவாள், தேவரே, என்னை நீர் திருக்கல்யாணம் முடித்துவிட்டு கோவரி குண்டமாகிய இந்த வைகுண்ட லோகத்திலே விட்டுவிட்டு தாங்களின் பூலோகத்துக்கு செல்வதற்கான காரணம்தான் என்ன என்று கேட்ட லட்சுமியால் மீண்டும் தொடர்வாள், என்றும் நிலையாக இரவாது இருப்போனே, பரபிரமமாய் தாங்கள் இருந்து கொண்டிருக்கும் வேளையிலே அதிலிருந்து வெளிப்பட்ட ஆதியால் கூட உங்களுடைய சூட்சத்தை அளவிடக்கூடாத அளவுக்கு அனாதியாய் நின்று எல்லோரையும் காப்பவராய் நிற்கின்ற நாராயண பொருளே, தேவாதி தேவருக்கெல்லாம் திருமுதலாய் நின்றோனே, மூவாதிக்கெல்லாம் முதன்மையாகவும் நின்றோனே, உமக்கு எதிரி வந்த தன்மையை உரைத்து யுகத்துக்கு யுகம் தாங்கள் அவதாரம் எடுப்பதற்கான அவசியம் வந்த நியாயத்தையும் சொல்லும் என்று அம்மை மகாலட்சுமி ஐயா மகாவிஷ்ணுவிடம் கேட்கிறாள். நாம் எல்லாம் அறிவதற்காக அம்மை அறியாதவள் போல் கேட்ட கேள்விக்கு ஐயா நாராயணர் உலக தோற்றம் முதல் உதிக்கின்ற தர்மயுகம் வரையான 8 யுக செய்திகளையும் அம்மைக்கு கூறியதை அரிகோபாலர் சிந்தையில் தெரிய வைத்து அதுவே இன்று நமக்கு அகிலத்திரட்டு அம்மானையாக நமது கைகளில் இருக்கிறது. இதை ஐயா சொல்லும்போது, மாதவல்க்கு தான் உரைத்த காண்டம் தன்னை வையகத்து மனுவோர்கள் அறியமாயன் தாதனியும் தாமரையூர் பதியில் மேவி தலைத்திருக்கும் சான்றோரில் தர்மவாளன் நாதனருள் மறவாத ராமகிருஷ்ண நாடநகம் மகிழ்ந்து நலமாய் வந்த சீதனரி கோபாலன் மனதுள்ளோதி செப்பனவே நாதனுரை தொகுத்தவாறே என்கிறார்.